உடல் சுகவீனமாக இருந்த ஒருவர் டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர்கிட்ட உள்ளே போகும்போது அவர் பைபிள் படிச்சுட்ருக்காரு. இவர் வந்ததை அவர் பார்க்கவே இல்லை. ரொம்ப சீரியஸாக பைபிள் படிச்சுட்டாரு. இவர் கணச்சி காட்டுறாரு, கூப்பிட்றாரு. அப்புறம் டாக்டர் திரும்பி பார்த்தாரு. டாக்டர், எனக்கு 2 நாள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் தெரியுமே அப்படின்னாரு. நான் வந்தது கூட தெரியாமல் இப்படி படிச்சுட்டு இருக்கீங்களே. ஆமாம், பைபிள் படிச்சுருக்கேன். சரி, இந்த பைபிள் படிக்கிறீங்க, அது எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? நீ என்ன கேட்க விரும்புகிற? இல்லை டாக்டர், இப்போ எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்களே, இது எனக்கு நான் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லை இந்த பைபிள் நான் ஆப்ரேஷன் செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொன்னார், இல்லைப்பா, ஆப்ரேஷன் செய்யும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றுகிறது என்பதை அவர் குறிப்பாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர், மிகப்பெரிய ஒரு ஆன்மீக எழுத்தாளர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்கிட்ட, ஐயா, பைபிள் படிக்கிறது பெருசா, ஜெபம் பண்ணுவது பெருசா, இதில் எது மிக முக்கியம், எது மிக பெரிதானது அப்படின்னு கேட்டப்போ அவர் உடனே சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சுவாசம் பண்ணுறோம், மூச்சை உள்ளே இழுக்கிறது பெருசா, வெளியே விடுறது பெருசான்னு நீ கேட்குற மாதிரி இருக்குது. ரெண்டுமே முக்கியம். வெறுமே இழுத்தாலும் முடியாது, மொத்தமாக விட்டுட்டாலும் முடியாது. இழுப்பது விடுவது, இதுதான் வாழ்க்கை, அதுதான் உயிர் தரும், அதுதான் ஜீவியம் என்று அவர் சொன்னாராம். யோசித்து பாருங்களேன். மூச்சை இழுப்பது என்பது வேதம் வாசிப்பது, மூச்சை வெளியே விடுவது என்று ஜெபத்திற்கு சமம். ஆனால் நாம் அவரை வார்த்தையை நாம் வாங்கி அவரிடத்திலே நாம் விண்ணப்பத்தை வைக்கும்போது அது ஆசீர்வாதமாக அமைகிறது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.